அன்புக்குரியவர்களே, இன்று பாஸ்கா காலத்தின் 2ஆம் ஞாயிறு. இந்த நாள் இறையிறக்கத்தின் ஞாயிறாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளுக்கான சிந்தனையாக நாம் கேட்க இருப்பது ஆண்டவரின் உயிர்ப்பு எதிர்நோக்கின் திருப்பயணத்தின் அனுபவம் என்பது ஆகும். இறைவனின் முகம் இரக்கத்தின் முகம் என்றால், இயேசுவின் முகமும் அதே இரக்கத்தின் முகம் என்றால், திரு அவையின் முகமும் அதுவாகத்தான் இருக்க முடியும். எனவே திரு அவை எந்த அளவுக்கு இரக்கத்தை வெளிப்படுத்தி வாழ்ந்து காட்டுகிறதோ அந்த அளவுக்கு தான் அதன் நம்பகத்தன்மை வெளிப்படும். திரு அவை என்பது இரக்கத்தை கொடையாக பெற்றுக்கொள்ளும் இடமாக விளங்க வேண்டும். எல்லாரும் ஏற்றுக்கொள்ள பெற்று, அன்பு செய்ய பெற்று, மன்னிக்க பெற்று, நற்செய்திக்கேற்ற நல்வாழ்வு வாழ ஊக்கப்படுத்த பெறும் இடமாக திகழ வேண்டும். இவ்வாறு இரக்கம் திரு அவையின் அடிப்படையாக, நிபந்தனையாக, இலக்காக அமைகிறது என்பதை திருத்தந்தை பிரான்சிஸ் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். பெற்றுக்கொண்ட எல்லாவற்றிற்கும் நன்றி உணர்வுடனும், நம் முன்னே நிற்கும் பணியை பற்றிய பொறுப்புணர்வுடனும், நம்முடைய திருப்பயணத்தில் நம்மை திடப்படுத்தும் உயிர்த்த ஆண்டவரின் ஆற்றல் நம்மை பாதுகாக்கும் எனும் முழு நம்பிக்கையுடனும், கிறிஸ்துவால் கொணரப்பட்ட மீட்பு பணியில் ஒத்துழைக்கும் நம்பிக்கையாளர்களின் பாதங்களை வழிநடத்தும் தூய ஆவி இறை மக்களை வழிநடத்தி திடப்படுத்துவாராக. நற்செய்தியை புதிய முறையில் அறிவிக்க வேண்டிய நேரம் இது. ஒரு புதிய நம்பிக்கைக்கு அனைத்து கிறிஸ்தவர்களும் சான்று பகர்வதற்கு ஏற்றுக்கொண்ட புதிய கடமையாக அது இருக்கிறது. இறை தந்தையின் அன்புக்கு வாழும் அடையாளமாக இவ்வுலகில் இருக்க வேண்டிய பொறுப்பு திரு அவைக்கு இருக்கிறது. மானுட வரலாறு முழுவதும் கடவுள் எப்பொழுதும் அண்மையில் இருப்பவராக, பராமரிப்பவராக, தூயவராக மற்றும் இரக்கமுடையவராக இருக்கிறார். கடவுளின் இறைத்தன்மையை விவரிக்கின்ற போது பழைய ஏற்பாட்டில் பொறுமையும் இரக்கமும் என்னும் இவ்விரு வார்த்தைகள் பெரும்பாலும் இணைந்தே செல்கின்றன. மீட்பின் வரலாறு முழுவதும் கடவுள் இரக்கமுடையவராய் இருப்பது பல்வேறு செயல்பாடுகள் வழியாக எண்பிக்கப்படுகின்றன. சிறப்பான விதத்தில் திருப்பாடல்கள் அவரது இரக்கச் செயலின் பெருமையை முன்னிலைப்படுத்துகின்றன. அவர் உன் குற்றங்களை மன்னிக்கிறார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். அவர் உன் உயிரை படுகுழியினின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். இரக்கம் என்பது இறை தந்தையின் செயல்பாடு மட்டுமல்ல, அவரின் உண்மையான பிள்ளைகள் யார் என்பதை நிர்ணயிக்கும் கருவியாகவும் விளங்குகின்றது என்பதை இயேசு வலியுறுத்துகின்றார். சான்றுகள் இல்லாத போது வாழ்க்கை வறண்ட பாலை நிலத்தில் ஒதுக்கப்பட்டது போல பயனற்றதும் மலடாகவும் ஆகிவிடுகின்றது. மீண்டும் ஒரு முறை இரக்கத்திற்கான மகிழ்வான அழைப்பை பெற நமது ஆதாரங்களுக்கு திரும்பி செல்வோம். நம் சகோதர சகோதரிகளின் பலவீனங்களையும் போராட்டங்களையும் தாங்கிக் கொள்ளும் நேரம் இது. இது நம்மை புது வாழ்வுக்கு எழுப்பி எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் நோக்க நம்முள் திட்டத்தை விதைக்கின்ற ஆற்றலே இரக்கம். திருப்பயணம் இவ்வுலகில் நாம் ஒவ்வொருவரும் போகும் பயணத்தை சுட்டி காட்டுவதால் இந்த புனித யூபிலி ஆண்டில் எதிர்நோக்கு சிறப்பிடம் பெறுகின்றது. வாழ்வே ஒரு திருப்பயணம். மானிடர் யாவரும் விரும்பும் இலக்கை நோக்கி பயணிக்கும் திருப்பயணிகள். திருப்பயணம் மனமாற்றத்திற்கு கருவியாய், உந்து சக்தியாய் அமைவதாக. இறைத்தந்தை நம்மீது இரக்கமுள்ளவராயிருப்பது போல் நாமும் பிறரிடம் இரக்கமுள்ளவராயிருக்க நம்மையே அர்ப்பணித்துக் கொள்ளும் ஆற்றலை கண்டடைவோம். இப்புனித யூபிலி ஆண்டில் நவீன சமூகம் உருவாக்கிய சமூகத்தின் வெளி விளிம்பில் வாழ்வோருக்கு நமது இதயத்தை திறந்துவிடும் அனுபவத்தை பெற வேண்டும் என எதிர்பார்க்கின்றோம். இந்த உலகில் எத்தனை நிச்சயமற்ற வேதனையான சூழ்நிலைகள் உள்ளன. இந்த யூபிலி ஆண்டில் காயங்களை குணப்படுத்தவும்
இரக்கத்தினால் அவர்களை கட்டி, தோழமையான விழிப்பான அக்கறையினால் அவர்களை குணப்படுத்த திரு அவை இன்னும் அதிகமாக அழைக்கப்படுகின்றது. இந்த யூபிலி ஆண்டில் கிறிஸ்தவர்கள் மனித நேயமிக்க ஆன்மீக இரக்க செயல்களை பற்றி சிந்திக்க வேண்டும். ஏழ்மையின் முன் பல நேரங்களில் சோர்ந்து போகின்ற நமது மனசாட்சி மீண்டும் எழுப்புகின்ற ஒரு வழியால் அது அமையும். ஏழையர் கடவுளின் இரக்கத்தை சிறப்பாக அனுபவிக்கின்ற நற்செய்தியின் இதயத்தின் ஆழத்திற்குள் நுழைவோம். இயேசு தனது போதனையில் பசியுற்றோருக்கு உணவளிப்பது, தாகமுற்றோருக்கு குடிக்க கொடுப்பது, ஆடையற்றோரை உடுத்துவது, அந்நியரை வரவேற்பது, நோயாளரை நலமாக்குவது, சிறையில் இருப்பவரை சந்திப்பது, இறந்தோரை அடக்கம் செய்வது போன்ற இரக்க செயல்களை அறிமுகம் செய்கிறார். இன்னும் குழப்பத்தில் இருப்பவருக்கு வழிகாட்டுவது, அறியாதவருக்கு அறிவுறுத்துவது, பாவிகளை மனமாற அழைப்பது, துன்புறுவோருக்கு ஆறுதல் தருவது, குற்றங்களை மன்னிப்பது, தீங்கு செய்வோரை பொறுமையுடன் சகித்துக் கொள்வது போன்றவற்றையும் செய்வதற்கு ஊக்கம் தருகிறார். இன்றைய நற்செய்தியில் மன அமைதி இழந்து உயிரச்சம் கொண்டவர்களிடம் இயேசுவின் வாழ்த்து உள்ளத்தில் அமைதியை உருவாக்கியது. புதிய வாழ்வின் அடையாளமாக தூய ஆவியாரை கொடையாக கொடுக்கிறார். தூய ஆவியை பெற்றுக் கொண்டவர்கள் துணிச்சலுடன் நற்செய்தியை அறிவித்தனர். இதனால் கவரப்பட்ட மக்கள் இயேசுவின் பெயரால் ஒன்று கூடி புதிய மாறுபட்ட வாழ்வை வாழத் தொடங்கினர். கிறிஸ்துவின் உயிர்ப்பு அனுபவம் தங்களது வாழ்வு அனுபவமாகி சமத்துவ சமூகமாக, உடைமைகள் அனைத்தையும் பொதுவில் கொண்டு பகிர்ந்த சமூகமாக வாழத் தொடங்கினர். நிலபுலன்களும் நிறுவனங்களும் பல்வேறு வளங்களும் இயேசுவின் இயக்கத்தை சூழ்ந்தபோது பொது உடைமை சமூகம் காணாமல் போய்விட்டது. நிறுவன அமைப்பில் சிக்கிக்கொண்ட இயேசுவின் இறையாட்சி சமூகத்தை மீட்டுருவாக்கம் செய்வது நம் கடமை என்பதை உணர்வோம். வெறும் வரலாற்று தகவல் அன்று இயேசுவின் உயிர்ப்பு, இது உயிராற்றலாகும் அனுபவம். சீடர்களில் இது படிப்படியாக நிகழ்கிறது. அச்சமும் ஐயமும் கொண்ட அவர்களின் இதயமும் இயக்கமும் உயிர்த்த ஆண்டவரை சந்திப்பதால் மாறுகின்றன. தகவல்களால் இழகாத இதயங்கள் அனுபவங்களால் உறுதியடைகின்றன. ஆண்டவரே, அனுபவமாக உமது உயிர்ப்பு எங்களை ஆட்கொள்ளட்டும். இயேசுவே, உமது உயிர்ப்பு தகவலா அனுபவமா என்பது எங்கள் வாழ்வில் வெளிப்படட்டும். நன்றி.